எதுக்கு போனிடெயில் போட்டுமா இல்ல முடி இப்படி நல்லா ஏன்னா இருக்கு? அந்த ஃபார்முலா எனக்கு உட்காந்துட்டு இருக்கேன், இப்போ கொண்டு போய் பக்கத்துல சீமர் கொண்டு வந்து வச்சிருக்க சொல்ல ஆளே எதுக்கு. ஓ சாரி, கேமரா இருக்குங்களா? வணக்கம். இப்ப எதுக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? ப்ளூடூத்க்கா? இதெல்லாம் போட்டு கொண்ட போட எப்படி போடுவேன்? போனிடெயில் அவன் கொண்டு சரி போட்டு நீங்க சப்பையா நம்பர் எனக்கு புதுசா எனக்கு காமிருக்கு. இன்னைக்கு நம்ம vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு எலெக்ஷன் ஓட்டு வாங்க போறியா? ஆமா. ஓகே, நீ சொல்ற நான் சொல்றேன். ரெண்டு பேரும் சொன்னேன். இப்போ அது மாதிரி சொல்றேன். இப்போ ரெண்டு பேரும் சொன்னேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு. ஓகே, நீங்க சொல்லுங்க. மறுபடி ஃபர்ஸ்ட்ங்கா. ஓ, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை மேடம், இது சும்மா ட்ரையல். ஓகே, வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரக்கில்ஸ் ஃபேமிலி. நீ ஹாய் சொன்னா மூஞ்சி மறைக்காத. ஓகே, இப்படின்னு சொல்லு போதும். வணக்கம் மக்களே. ஓகே, பி சீரியஸ். ஓகே, பி சீரியஸ். அத பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது? என்ன சொல்றது? எப்படி சொல்றது? வாயில தான் சொல்லணும். ஓகே, ஹலோ மக்களே, வெல்கம் டு ரக்கில்ஸ் ஃபேமிலி. எங்ககிட்ட வந்த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் டாபிக் எங்களோட இந்தியா டு ஆஸ்திரேலியா ஜேர்னி. ஸோ இந்த டாபிக் நாங்கள் இனிஷியலாக வந்து பார்க்கும்போது வந்து எங்களுக்கு வந்து ஓகே இதை நம்ம எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு மைண்டில் ஒரு திங்கிங் ஓடிட்டே இருந்துச்சு. பட் இப்போ நாங்கள் இங்கே முன்னாடி உட்காந்துருக்கோம், we are going to talk about it. கண்டிப்பாக வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், உங்களுக்கு எப்படி வந்து இந்த மெசேஜ் நாங்கள் இதில் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான் எங்கள் மைண்ட் ஓடிட்டுருக்கு. அது ஏன்னா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10 years ஆஃப் ஜர்னில வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல முக்கியமானது மட்டும்தான் அது சூஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க இப்ப ஷேர் பண்றோம். அண்ட் இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது பாக்குறவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது ஒரு பேஸ் எலிமெண்டா இருக்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த 10 yearsல வந்து நிறைய திங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் the பேஸ் இன்னும் சேஞ்ச் ஆகல. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் சிலருக்கு வந்து இது மோட்டிவேஷனாக கூட இருக்கும். பிகாஸ் எங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களாலேயும் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம வந்து இந்த ஜேர்னி வந்து லெட் அஸ் கெட் இன்டு அவர் மெமரிஸ் அண்ட் உங்களே அந்த மெமரியிலே வந்து ஜேர்னி பண்ண வைக்கிறோம். வாங்க ப்ளாக்ல போலாம். April 19th இது இந்த நாளை எங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த நாள் எங்களுக்கு விசா கிராண்ட் ஆன நாள். அந்த நாள் ஆக்சுவலாக வந்து ஒரு நாள் நான் ஆஃபீஸில் மத்தியான டைம் இருக்கும், நான் ஆஃபீஸில் இருந்தேன். அப்புறம் இவர்கிட்ட ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அரௌண்ட் ஒரு 11:30 மார்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். கேஷுவல் எப்பவுமே பேசுற மாதிரி தான் நான் வந்து அப்போ ஹெச்பியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், ஒரு முக்கியமான ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங்ல வந்து உட்காந்துருக்கேன் ஆக்சுவலா. ஸோ 11:30 இது வந்து பிரேக் இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் அந்த டேஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்படியே மொபைல் இமெயில் ரெஃப்ரெஷ் பண்றேன், அப்படியே பாப்அப் இருக்கு விசாஸ் அப்படின்னு கிராண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அதை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் கால் இங்க போச்சு. ஆக்சுவலா என்ன சொன்னு சொல்லு போகும். இப்பவே மெயில் ஓபன் பண்ணி ரெசிக்னேஷன் அனுப்பு அப்படின்னாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா. ஸோ இட் வாஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இன் அவர் லைஃப். ஏன்னா எங்களோட ட்ரீம் அண்ட் கோல் எல்லாமே நாங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ஸோ அந்த டே வந்து நான் கால் பண்ணி சொல்லியாச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தெரியுமோ தெரியாதா எங்களுக்கு தெரியாது. பட் there is a big long way to go. ஆனா அந்த மொமெண்ட் இஸ் அ பேஸ். ஸோ அந்த வந்த உடனே வந்து எங்களுக்கு வந்து நிறைய திங்கிங் ப்ராசஸே வந்து அந்த இடத்துல வைக்கல. பிகாஸ் நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம், எஸ் we are going to start our abroad லைஃப்ங்கிறது வந்து டிசைட் பண்ணிட்டோம். டிசைட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓகே பேக் இன் இந்தியாவில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து அந்த மொமெண்ட் இல்லை. பட் அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு திங்கிங் தான் இருந்துச்சு. ஸோ
எங்களுக்கு வந்து அந்த கிராண்ட் ஆன உடனே அவ்வளவுதான், 2 பேருமே வந்து ரிசைன் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் 5-10 மினிட்ஸ்லயே ரெசிக்னேஷன் பண்ணியாச்சு. ஆமா, அகிலா வந்து அந்த டேவை ரிசைன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஒரு 2 days ஆச்சு. அது வந்து அந்த ஃபாலோயிங் மண்டே தான் வந்து ரெசிக்னேஷன் போட்டேன். பிகாஸ் இந்தியாவில் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நாள் நோட்டீஸ் பீரியட், 2 months நோட்டீஸ் பீரியட் இருக்கும். ஸோ அந்த நாள் அந்த விசா கிராண்ட் ஆனதுக்கு அந்த நாள் வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய ஒர்க் பண்ணோம். ஆமா, 2011 ஒரு மிட்ல இருந்து 2013 இல்ல 2011 டிசம்பர்னு வச்சுக்கோங்களேன், நாட் இன் மிட். ஸோ அந்த டிசம்பர் தான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி நிறைய சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் பண்ணோம். அது நான் என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றோம். பட் அந்த டிசம்பர்ல இருந்து 2013 இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1.5 years ஆஃப் ஜேர்னி. அந்த 1.5 years ஆஃப் ஜேர்னி அண்ட் நிறைய வந்து எப்படி சொல்ற எதிர்பார்ப்பு, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா கிராஸ் ஆகும்போது வந்து ஓகே ஃபைனலாக ஒரு இடத்துல வந்துட்டோம், கிராண்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து எங்களுக்கு ஓகே எதுவுமே வந்து யோசிக்க தோணலை, அவ்வளோதான் முடிஞ்சுது, நாங்கள் ரிசைன் பண்ணுறோம், நாங்கள் கிளம்புறோம். அவங்க வேலை வந்து அங்கே எங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து வேலை இருக்குமா, வேலை இருக்காதா, அந்த அனாலிசிஸ் கூட நாங்கள் பண்ணல ஆனஸ்ட்லி. இப்போ நினைச்சா அந்த ரிஸ்க் கண்டிப்பா நாங்கள் எடுத்திருக்க மாட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்போ நினைச்சோம் எப்படி அவ்வளோ பெரிய ரிஸ்க், ஏன்னா ஃபேமிலி எங்களை டிபெண்ட் ஆகி தான் இருக்கு, நிறைய டெப்ட் இருக்கு. ஸோ எப்படி இந்த டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னு இப்போ நினைச்சா எங்களுக்கு தலை சுத்துது. பட் தென் அந்த அப்போ நாங்கள் கொஞ்சம் யங்கா யூத்தா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தனால ஓகே நம்மளாலையும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவா. So அந்த ஆமா ஐ மீன் இட் இஸ் a best, இட்ஸ் a good example. ஏன்னா வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியுங்கிறது வந்து நாங்களா ரியலைஸ் பண்ண ஒரு மொமெண்ட் அது. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும்ட்டு. பட் எங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட் வந்து அதை நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த ரிஸ்க் எடுத்திருக்கோங்கிறது வந்து லேட்டர் ஆன ஒரு 2-3 yearsக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் ரியலைஸ் பண்றோம். ஓகே நாங்க ரிஸ்க் எடுக்கிறப்ப எங்களுக்கு தெரியல, ஓகே விசா கிராண்ட் ஆயிடுச்சு, நம்ம அப்ராடுக்கு போறோம், ஜாப் சர்ச் பண்ண போறோம், அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 years கழிச்சு தான் நம்ம ரிசைன் பண்ணோம்டா. நம்ம ஏன் ஒருத்தர் ரிசைன் பண்ணி ஒருத்தர் அனுப்பிச்சிட்டு ஒருத்தர் அங்க இருக்க கூடாது. நிறைய பேர் இங்க வரும்போது நிறைய பேர் வந்து பண்ணிருக்காங்க. எங்களுக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே எங்க போனாலும் 2 பேரும் சேர்ந்துதான் போகணும், சேர்ந்துதான் இருக்கணும். அது அந்த திங்கிங் இருந்தனாலே என்னமோ தெரியல, அந்த மாதிரி ஆப்ஷனே எங்களுக்கு யோசிக்கவே இல்லை. சோ 2 பேருமே ரிசைன் பண்ணி 2 பேருமே போயிடலாம் அந்த ஒரு இதை எடுத்தோம். அப்போ எங்களுக்கு அது ரிஸ்க்னு தெரியாது. இப்ப பார்த்தா அந்த ஒரு ரிஸ்க் நாங்க எடுத்திருக்கோம். ஆமா, இப்போ யோசனை பண்ண அது ரிஸ்க் எடுத்திருக்கோம் தெரியுது. அண்ட் அந்த ரிஸ்க் எடுத்துட்டு இங்க வந்துட்டு சோ நாங்க இங்க வந்து எப்படி எல்லாமே வந்து இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறம் உங்களுக்கு நாங்க சொல்றோம். நாங்க டீ பிரேக் போயிட்டு வரோம். A few moments later. வாங்க எங்களோட ஆஸ்திரேலியன் ஜர்னி இந்த மசாலா டீயோட கண்டினியூ பண்ணலாம். ஆமா, மசாலா டீன் வந்து நீங்க அகிலா பண்ற மசாலா டீ மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா அவ பண்ண அருமை பெருமையில வந்து மேல ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிய வரும். பட் அந்த மசாலா டீ கிடையாது, ப்ராப்பரான டீ குரிய என்னென்ன மசாலா போடணுமோ அந்த மசாலா டீ தான் இது. ஒரு நாள் ஷேர் பண்றோம் இந்த மசாலா டீ வந்து எப்படி நாங்க பண்ணோம் அப்படிங்கறத. சோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நம்ம வந்து இப்போ டாபிக்ல போறோம். சோ இப்போ விசா கிராண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் என்னென்ன ஒர்க் பண்ணோம் அது ஸ்டெப் பை ஸ்டெப். ஆமா, சோ இப்போ எங்களுக்கு வந்து 2011 அண்ட் அரௌண்ட் 2011 ஜூன்ல வந்து ஒரு யோசனை தோணிட்டே இருந்துச்சு. அப்ப நாங்க வந்து இந்தியால இருந்தோம். 2011 நாங்க கல்யாணம் லைஃப் ஆரம்பிச்சோம், மேரேஜ் ஆச்சு. அண்ட் ஒரு 4-5 months டைம், அந்த டைம்ல வந்து அப்படி எங்களுக்கு வந்து தோணிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே, எஸ்பெஷலி ஏன் அது அந்த திங்கிங் இருந்துச்சுன்னா அப்பதான் நான் வந்து யூஎஸ்ல இருந்து வந்தேன் ஒரு 3 years. நம்ம சாரி என் மேரேஜுங்க எங்க மேரேஜுக்காக நான் எம்எஸ் படிச்சுட்டேன் இல்லையா, ஸோ அந்த கோர்ஸ் முடியணுங்கிறதுக்காக என்னால போக முடியாது. ஸோ பட் கண்டிப்பா மேரேஜ் அப்போ அந்த வருஷத்துலயே ஆகணும்னு எங்களுக்கு ஒரு கட்டாயம். நாங்க பண்ணோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஸோ அதனால ஆப்வியஸ்லி வந்து நாங்க தானே ஷேர் பண்ணாம சாரி நாங்க தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியாகணும். ஒரு அங்கேயும் ஒரு ரிஸ்க் எடுத்து அப்புறம் வந்து எனக்காக யூஎஸ் எல்லாம் வேண்டான்னு சோ அந்த யூஎஸ்ல வந்து ஒரு 3 years அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தது வந்து சோ அதை வந்து விட்டுட்டு ஓகே இந்தியாவுக்கு லெட்ஸ் கோ ஃபார் குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணி இந்தியாவுக்கு வந்து மறுபடியும் வந்து என்னால வந்து யூஎஸ்க்கு மறுபடியும் போக முடியாது. பிகாஸ் நான் யூஎஸ்ல இருந்தது ஒர்க் வீசால இருந்தேன். அண்ட் தென் அந்த ஒர்க் வீசால இருக்கும்போது மறுபடியும் வந்து ஒரு H1 ஆரம்பிக்கணுங்கிறது வந்து அந்த டைம்ல இட் வாஸ் நோபடி வர் கெட்டிங் இட். இந்தியாவில் இருக்கும்போது யாருமே வந்து கிடைக்கல, அது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஸோ ஆப்வியஸாக வந்து அதுக்கு அடுத்தது என்ன லிஸ்ட் இருக்கு, எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னு பார்க்கும்போது
எங்களோட கெரியருக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரிஸ் வந்து 2 நாங்கள் சூஸ் பண்ணோம். ஒன்று வந்து அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸும் சரி, அண்ட் தென் கெரியர் வைஸும் சரி, அண்ட் ஈவன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லிவிங் ஸ்டைல், ஃபேமிலி, அதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் ஆக்சுவலா. ஃபேமிலிக்கு வந்து கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியாவும் கனடாவும். ஆஸ்திரேலியா, கனடா. ஸோ இந்த 2 கண்ட்ரி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. ஆனா கனடாக்கு ஒன்று என்னன்னா வந்து பிரெஞ்சு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஆமா, பிரெஞ்சு தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, அதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா வந்து கனடா அப்படிங்கும்போது இட்ஸ் அ கோல்ட் கண்ட்ரி. ஸோ கோல்ட் கண்ட்ரியில நான் ஓரளவுக்கு சர்வைவ் ஆயிடுவேன், பட் அகிலாவால முடியாது. ஸோ ஷீ டசன்ட் லைக் மச் ஆஃப் அ கோல்ட் கிளைமேட். ஆல்தோ நாங்க வந்து ஊட்டிலிருந்து வந்திருந்தாலுமே இங்கேயும் அப்படித்தான் இருக்கு கிட்டத்தட்ட. பட் இதை விட கொஞ்சம் அங்க ஸ்னோ அங்க வந்து த்ரூ அவுட் த இயர் கோல்டா இருக்கும். பட் இங்க வந்து இட் இஸ் லைக் அந்த குறிப்பிட்ட சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரா போகும். ஸோ அப்ப வந்து முடிவெடுக்கும் போது ஓகே, நான் வந்து கனடா வேணாம், ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்க வந்து ஆஸ்திரேலியா வந்து முடிவு பண்ணோம். சரி, முடிவு பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, சரி ஓகே, நம்மளா ஆக்சுவலா ஸ்பீக்கிங் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன வந்து, யார் ஆஸ்திரேலியா விசா ட்ரை பண்ணாலுமே வந்து உங்களாலேயே பண்ண முடியும். ஏஜென்சி கிட்ட வந்து முக்கால்வாசி போகாதீங்க. பிகாஸ் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் அப்ளிகேஷன்ல கூட வந்து போயிருந்தோம். அதுக்கும் நாங்களே அப்ளை பண்றதுக்கு அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நாங்களே அப்ளை பண்றது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஆமா, அண்ட் அப்ளிகேஷன் கூட வந்து பார்த்தோம்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன், சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன். மற்ற கண்ட்ரி மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஏஜென்சி மீட் பண்ணிட்டு, இட்ஸ் ட்ராவல் ஏஜென்சி. ட்ராவல் ஏஜென்சினா அந்த விசா ப்ராசஸ் பண்ற ஒரு ஏஜென்சி. அவங்க கிட்ட மீட் பண்ணி பேசி அண்ட் ஃபீஸும் பே பண்ணி அவங்க வந்து இனிஷியலா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இட் இஸ் அ வெல் நோன் ஏஜென்சி தான். ஸோ ஒரு மொக்க ஏஜென்சில கிடையாது, வெல் நோன் ஏஜென்சி. பட் அவங்க வந்து எங்களுக்கு வந்து எஸ்பெஷலா இன்பிட்வீன்ல வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து பிரிட்டி மச் எங்களையே ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஜஸ்ட் தே லாட்ஜ் இட். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பிரிட்டி மச் எங்களுக்கு பிடிக்கல. இன்பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் நடந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணல. அந்த இன்ஃபர்மேஷன் நாங்க இன்டர்நெட் பார்த்து தெரிஞ்சு அவங்க கிட்ட கேட்டோம். அப்படி வந்திருக்கே புதுசா மாத்திருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, சோ தென் we decided நாங்களே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ as I said, இப்போ வந்து ஜூன்ல வந்து அரௌண்ட் 2013 அரௌண்ட் டிசம்பர் இல்லையா, அந்த டிசம்பர்ல தான் வந்து நாங்கள் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஆஸ்திரேலியா விசா ப்ராசஸ்ல வந்து நாங்கள் பண்ணது என்னன்னா வந்து அந்த ஆஸ்திரேலியன் ஸ்கில் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, ACS கிளியரன்ஸ். அது என்னன்னா வந்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு டிகிரி பண்ணியிருந்தாலோ, என்ன டிகிரி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒர்க் குவாலிஃபிகேஷன்ஸ், இது ரெண்டுமே கம்பைன்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஓகே, இந்த ஸ்கில் செட் அண்ட் இந்த பர்டிகுலர் மெம்பர் அவங்க இந்த கண்ட்ரிக்கு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, செகண்ட் திங் வந்து ஆர் தே கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட் மியூச்சுவலி, கண்ட்ரிக்கு பெனிஃபிட்டா இருக்குமா இல்லை அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா, இதெல்லாமே அசஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இருக்கு. அந்த ACS வெப்சைட் வந்து இந்த வீடியோல வந்து நாங்க போஸ்ட் பண்றோம். ஸோ அது நீங்க லிங்க் பார்த்துக்கோங்க. ஆமா, ACS கிளியரன்ஸ் இது வந்து கம்ப்யூட்டர் சொசைட்டி. ஸோ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபாலோ ACS. லைக்வைஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டிகிரி, அங்கே வேற ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியர், நீங்க நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, சிவில் இன்ஜினியர்ஸ் வரணும்னா உங்களோட ஸ்கில் அசஸ் பண்றதுக்கு வந்து தேர் இஸ் a different category. பட் இட் இஸ் ஆல் சம்திங் தட் இங்க ஒரு கவர்மெண்ட் பாடி வந்து நம்மளோட ஸ்கில் அசஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஸ்டாம்ப் போட்டு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. ஆக்சுவலா எஸ், உங்களோட ACS கிளியரன்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருந்துச்சு. ஸோ டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி, அந்த டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்றதுக்கு அந்த 2011 வந்து அப்போல்லாம் வந்து இப்போ இந்த ஆன்லைன் எதுவுமே கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பிரிண்ட் எடுத்து அப்புறம் வந்து மட்டும் இல்லாம ஈவன் இந்த காலேஜ் கூட இங்கிலீஷ் மீடியம் காலேஜ் தானா அப்படின்னு நாம இருக்கேன். என் காலேஜுக்கு போய் இது இங்கிலீஷ் மீடியம் தான் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி நிறைய இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன லிஸ்ட் ஆன் பண்ணுனா வந்து மெயின் திங் வந்து இப்போ நீங்க நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு கெட் கிளியரன்ஸ். ஸோ என்னோட கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் டு கெட் கிளியரன்ஸ் ஃப்ரம் US இருந்து கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி இந்தியால இருந்ததுனால இந்தியால இருந்து
கிளியரன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் ஒரு துபாயில் ஒரு 4-5 நாள் இருந்தேன் ஆக்சுவலாக அக்கா அவங்க இருக்கும்போது. ஸோ அங்கே வந்து ஒரு கிளியரன்ஸ் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் வெரி ஷுர். பட் இந்த மெயின் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் இங்கே இருந்தீங்கன்னா அந்த கிளியரன்ஸ் வாங்கணும். அந்த கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு 2011 வந்து நான் பெங்களூரில் அப்போ இருந்தேன் ஆக்சுவலாக. அப்போ வந்து அது ஏதோ கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே போய் அங்கே ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி, ஸோ இந்தியாவில் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி அந்த டைமில் எப்படி டீடைல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்டார்னி, அதாவது ஒரு லாயர் கிட்ட வந்து அதெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்டும் அட்டெஸ்ட் பண்ணி அதை வந்து கொரியரில் போட்டு ஒரு அட்ரஸ் அனுப்பணும். அது அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அது நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் நம்மளோட ட்ராக்கிங் நம்பர் இருக்கும். அந்த ட்ராக்கிங் நம்பர் வச்சு அவங்க அனுப்பி அதை ட்ராக் பண்ணி கடைசியில் வந்து ஓகே கிளியரன்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு டாக்குமெண்ட் வரும். ஸோ அது வந்துச்சா, ஃபைன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டன், அந்த மாதிரி ஒரு ஸ்டெப். சரி, அதுக்கு அடுத்தது முடிஞ்சது. எங்களுக்கு தெரியும் ஒரு ஐஎல்ஸ்ன்னு ஒரு டெஸ்ட் இருக்குன்ட்டு. ஸோ ஃபைன், அது பண்ணிடலாமே, இங்கிலீஷ் தானே, இட்ஸ் ஓகே, ஃபைன், ரைட்டிங் ரீடிங் இருக்கு. ஆமா, அண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் சரி ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், நான் எல்லாமே பண்ணணும். பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ என்னோட ஐஎல்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா வந்து தென் பார்ட்னரோட ஒய்ஃபோட சேர்த்தலாம் அப்படின்னு ஒரு அத பிளானா இருந்துச்சு. ஸோ அதனால சரி ஓகே ஐஎல்ஸ் எழுதலாம். சரி, அந்த ஐஎல்ஸ் வந்து அந்த டைம்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நீங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு லைக் மைண்டட் பீப்புள் வந்து அப்படியே ஜாயின் ஆவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதை பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு விசா பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஆஃபீஸ்ல இருந்த ஒரு நண்பர் வந்து அவரும் வந்து விசா ப்ராசஸ் பண்றேன்னு ஜாயின் ஆனாரு. ஸோ அட் த சேம் டைம் வந்து எதிர்ச்சியா வந்து அந்த பெங்களூர்ல வந்து இருக்குல்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எக்ஸ்பேட், ஆமா, அது வந்து லேட்டர் ஸ்டேஜ். ஸோ அந்த நான் பெங்களூர்ல இருக்கும்போது வந்து எதிர்ச்சி ஒருத்தங்கிட்ட பேசும்போது வந்து அவங்களும் ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ நாங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஐஎல்ஸ் கிளாஸ் தானே, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே வந்து நீங்க ஐஎல்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் பெட்டர். நீங்க யாராவது ஐஎல்ஸ் கோச்சிங் இருந்துச்சுன்னா நீங்க போயிட்டு கூட பண்ணலாம். அது ஒரு சின்ன ஃபீஸ் தான் இருக்கும், பட் இட் வில் ஹெல்ப் யூ லாட். உங்களுக்கு என்ன கண்டென்ட் அண்ட் தென் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து யூ வில் கெட் an ஐடியா. நீங்களே ஆன்லைன்ல பார்த்து கூட படிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா இப்போ வந்து நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ். ஆமா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அந்த டைம்ல வந்து இட் வாஸ் த்ரூ கிளாஸ் இல்லையா. ஸோ அதனால வந்து அதை நாங்க பண்ணோம். அண்ட் இப்போ வந்து ஐஎல்ஸ் மட்டும் இல்லாம பிடியூ இருக்கு. ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நவ். பட் எங்களுக்கு வந்து ஐஎல்ஸ் கிளாஸ்க்கு போகலாம். நாங்கள் போய் கிளாஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகே ஃபைன், அந்த எஸ்ஏல எழுதணும்ட்டு எடுத்து பேப்பர் வச்சு நான் வந்து பென்சில தான் எழுதணும், பேனால் எழுதக்கூடாது. எழுதுறேன், எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரலைங்க. ஆமா, இது இந்த யாரும் டாக்டர்ஸ் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. டாக்டர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருந்துச்சு. எனக்கு எழுதுறது எனக்கே புரியல. ஐயோ, ஆனா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கும். அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ரொம்ப கேப், ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 8-9 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறேன். அண்ட் தென் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரல ஆனஸ்ட்லி. பட் ஆனா நான் இவர்கிட்ட சொன்னதுல நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. நைட் எல்லாம் உட்காந்து ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணுவாரு. சின்ன பையன் மாதிரி நோட் எடுத்து பென்சில் எடுத்து, ஏன்னா பென்சில் எழுதணும். அண்ட் தென் கேட்க கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும், என்னடா இது ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்றேன்ட்டு. பட் தட் இஸ் வாட் இஸ் ட்ரூத் இல்லையா. பிராக்டிஸ் பண்ணி, ஆமா, அது ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் மட்டும் இல்லாம அந்த ரைட்டிங் வந்து ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த டாபிக்ல கிராமர் மிஸ்டேக் இல்லாம அந்த கண்டென்ட்டோட குறிப்பிட்ட பேராகிராஃபா எழுதணும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் இருந்தது. நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து இப்போ பிடியில் இருக்கிற மாதிரி வந்து ஆன்லைன்ல பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு ரைட். ஆனா எங்களது விட அகாடமிக் ஐஎல்ஸ் வந்து மச் மோர் டஃபர். எஜுகேஷனுக்காக வர்றவங்களுக்கு மச் மோர் டஃபர். பட் இது வந்து வேலைக்காக விசா பர்மனன்ட் பிஆர்க்காக பண்ற ஐஎல்ஸ் வந்து இட் இஸ் ஸ்டில் ஓகே கம்பேர்ட் டு அகாடமிக். பட் எங்களுக்கு அது ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. சரின்னு ஒரு நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வந்தாங்கன்னா நான் ஒரு எம்எஸ்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், இவர் உட்காந்து ஐஎல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாரு. இப்பதான் ஒரு ஸ்கூல் லைஃப் ஆரம்பிச்ச மாதிரி 2 பேர் உட்காந்து ஒரு மூலையில உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு. சோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் ரீடிங் ஸ்கில்ஸ் இருக்கும். ஆக்சுவலா அந்த ரீடிங் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு வந்து நிறைய புக் படிக்கணும்.
எங்களுக்கு வந்து புக்கு படிக்கிற ஹேபிட் வந்து ரொம்ப ரேர். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து புக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத விட அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த டுவர்ட்ஸ் அந்த சைடு போனதில்லை. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து புக்ஸ் படிச்சுட்டு ஏன்னா குழந்தைகளுக்காக வந்து வி ஆர் ரீடிங் இட். ஸோ நாங்கள் படித்தா வந்து குழந்தைங்க படிப்பாங்க இருக்காங்க. அண்ட் புக்கு படிக்கணும். அந்த புக்கு வந்து எப்படி படிக்கிறது, வீட்டில் உட்காந்து வந்து ஆப்வியஸாக வந்து புக் எடுத்து முன்னாடி வச்சு நமக்கு வந்து தூக்கம் வந்துடும். அது நீங்க எந்த 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 சிச்சுவேஷன்ல வந்து புக் எடுத்து முன்னாடி வச்சு 2 பேஜ் தான் படிச்சாலும் அவ்வளவுதான் தூக்கம் வந்துடும். ஸோ இவரோட ஆபீஸோட ஜர்னி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஆமா, நாங்க வந்து 1 to 1.5 hours இருக்கும். ஸோ மார்னிங் 7 o'clock வந்து பஸ் வந்துடும். அந்த பஸ்ல வந்து ஏறி அவ்வளவுதான். மெயின் திங் வந்து நிறைய சேத்தன் புக் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து அதை தவிர நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அவ்வளவுதான் மார்னிங் எடுத்து உட்கார்ந்தானா வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி அதை படிச்சு என்ன ஆகும்னா அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய வந்து டெர்மினாலஜிஸ் தெரிய வரும். ஆக்சுவலா ஆமா, நிறைய டெர்மினாலஜி தெரிய வரும். அந்த டெர்மினாலஜிஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த டெர்மினாலஜிஸ் தான் வந்து நீங்க பேசும்போது யூஸ் பண்ணணும், அண்ட் தென் எஸ்ஸே எழுதும்போது யூஸ் பண்ணணும், நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ IELTS பண்றதுக்கு வந்து there are four categories இருக்கு இல்லையா. அண்ட் தென் ரீடிங், ரைட்டிங், அண்ட் தென் லிசனிங், அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங். ஸோ இந்த 4 இருக்கு. அந்த 4ல வந்து ஸோ இது மெயின் திங் வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் அந்த ட்ரைனிங் வேணும். அந்த ட்ரைனிங் வந்து யூ ஹேவ் டு டூ யுவர் செல்ஃப். என்ன மாதிரி கேஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையவே ட்ரெயின் பண்ணணும். ஸோ அது 2 முடிஞ்சது. என்னென்னா வந்து இப்போ நாங்கள் ட்ரை பண்ணது வந்து 189, இட்ஸ் அன் இண்டிபெண்ட் வீசா. ஸோ அந்த வீசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இட் வாஸ் அரௌண்ட் 7 எடுக்கணும். எல்லா காம்பனன்ட்லுமே 7 எடுக்கணும். அதுதான் வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சு டு கெட் தட் ஸ்கோர். அந்த ஸ்கோர் வச்சு நம்ம வந்து விசாக்கு அப்ளை பண்ணுற எலிஜிபிலிட்டி இருந்துச்சு. ஆனால் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் 2 டைம் வந்து ரைட்டிங்ல போச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ல வந்து இன்னும் 0.5ல 0.2ல வந்து கிளியர் ஆகல. ஆமா, தேர்ட் அட்டெம்ப்ட் இட் டுக் லைக் அரௌண்ட் 3 to 4 months ஆச்சு ஆக்சுவலா. அந்த ஒரு 2 to 3 months ஆச்சு அந்த ஓவரால் ப்ராசஸ். ஏன்னா வந்து மறுபடியும் எக்ஸாம் ஸ்கெடியூல் பண்ணணும், மறுபடியும் எழுதணும். ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் லைக் 8,000 ஃபீன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா வந்து அந்த ஒரு IELTS அந்த ஒரு ஜேர்னி IELTS வந்து கிளியர் ஆச்சு. செகண்ட் ஸ்டெப் ஆச்சா. அண்ட் தேர்ட் திங் என்ன வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணோம். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும்னா அப்போ வந்து ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு ஆக்சுவலா. நம்ம கலீக்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு லெட்டர் சைன் பண்ணணும், அண்ட் தென் அது ஒரு பாண்ட் ஷீட்ல எழுதி அதை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும், நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணோம். எல்லாமே ரெடி பண்ணி டுவர்ட்ஸ் எப்படி சொல்றதுன்னா வந்து ஓகே நம்ம வந்து விசா அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கும்போது தான் வந்து எங்களுக்கு வந்து 2013 தான் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்னு நினைக்கிறேன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து நியூசிலாண்டில் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டகரியில். அது என்னன்னா வந்து இட் இஸ் பேசிக்லி நம்ம இப்போ நான் வந்து ACS சொன்னேன் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு நாங்கள் வந்து கொரியர் பண்ணோம் இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு. இவங்க இங்கே வந்து இவங்க ஒரு டைமில் வந்து பார்த்து நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் ஓவர் physical mailing and maybe வந்து ஒரு இமெயில் இருக்கும் அது கன்ஃபர்மேஷனுக்காக. பட் இந்த எல்லா ப்ராசஸுமே ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. தட்ஸ் கால்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ப்ராசஸ் பண்ண நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு இது. அந்த டைமில் நியூசிலாண்டில் அந்த ப்ராசஸ் இருந்துச்சு, அது வந்து ஆஸ்திரேலியா அடாப்ட் பண்ணாங்க. அண்ட் அது வரும்போது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அது ஓவர் பீரியட் ஆஃப் என்னாச்சுன்னா வந்து இதை அப்ளை பண்ணி இதை பற்றின டிஸ்கஷனே வந்து போக அந்த சர்க்கிள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க வந்து அப்ளை பண்ணுறது வந்து சர்க்கிள் அதிகமாகிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து ஒரு கூகுள் ஷேர் டாக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் போடலாம். அண்ட் வில் நோ ஒரு ட்ரெண்ட் எப்படி போகுது, எந்த ஸ்கோர் கிடைக்குது, எந்த ஸ்கோர் கிடைக்கல அப்படின்ட்டு. அதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பேட் ஃபோரம்னு ஒன்று இருக்கு, அந்த ஃபோரம்ல ஜாயின் பண்ணி அது மூலியமா சில ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி. ஸோ அதான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பண்ணும்போது வந்து லைக் மைண்டட் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து குரூப் ஆவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துச்சு ஆக்சுவலா. நிறைய பேர் ஒரு 50-60 பேர் வந்து ஒரு குரூப் ஆயிட்டோம் ஆக்சுவலா. சிலர் வந்து ஃபோன்ல கான்டாக்ட், சிலர் வந்து அந்த எக்ஸ்பேட் ஃபோரம் மூலியமாவே கான்டாக்ட். ஸோ அது இருந்துச்சு. அந்த எக்ஸ்பேட் ஃபோரம் லிங்க் கூட வந்து இதுல போடுறோம். அந்த லிங்க்ல வந்து இன்னும் வந்து அந்த ஆஸ்திரேலியா விசா டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் இருந்தனால நாங்களே ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஆமா. அண்ட் இன் பிட்வீன்ல என்ன ஆச்சுன்னா வந்து த்ரூ அவுட் த ஜர்னில வந்து எலிஜிபிலிட்டி ஆல்தோ லைக் ஸ்கோர் 7 இருந்தாலுமே அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எல்லாம் பண்ணாலுமே
அந்த ஸ்கோர் வந்து இட் வாஸ் நாட் ரீச்சிங் டு அ பாயிண்ட். ஐ திங்க் 70 எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இது இன்விடேஷன் வரும்போது 189 விசாக்கு வந்து இட் வாஸ் நாட் ரீச்சிங். ப்ளஸ் ஏன்னா வந்து நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. அண்ட் ஆல் ஆஃப் சடன் வந்து என்னாச்சுன்னா வந்து சரி ஓகே ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் போகலாம். ஏன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஆர் எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து அவங்களோட ஸ்கில் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்கில்ல வந்து அவங்களுக்கு வந்து கேப் இருந்துச்சுனாலோ அண்ட் இஃப் தே திங்க் தட் ஓகே ஐடி செக்டர்ல வந்து ஒரு 2000 பேர் வந்து இப்போ வேணும், ஆனால் அந்த 2000 பேர் வந்து அந்த ஸ்டேட்ல வந்து அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 month 2 month அதே மாதிரி ஆள் கிடைக்கலன்னா தென் தே வில் போஸ்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப். அந்த ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் என்னன்னா வந்து தே கிவ் 5 points. அந்த ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் பண்றதுக்கு வந்து யூ ஹேவ் டு செட் அகைன் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பணும். அதே ACS கிளியரன்ஸ் அப்புறம் வந்து IELTS அதெல்லாம் அனுப்பிச்சோன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் IELTS ஸ்கோர் இருக்கு. ஸோ அதை நம்ம அமைச்சோன்னா அவங்க வந்து ஓகே ஃபைன் நாங்கள் ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறோன்ட்டு ஒரு 5 points அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒன் திங் என்னன்னா வந்து 189க்காக வந்து மறுபடியும் நான் IELTS அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா IELTS வந்து மறுபடியும் நான் ஒரு 8 எடுத்திருந்தானா தென் தெர் ஆர் சான்சஸ் தட் 189 எங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் அந்த அளவுக்கு மறுபடியும் ஹார்ட் ஒர்க் போட்டு எடுக்கிறதுக்கு வந்து we thought that okay we'll try for this இது ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் ட்ரை பண்ணலாம். அது அந்த சேம் டைம் வந்து NSW வந்துச்சு ஆக்சுவலா. அது NSW இஸ் நியூ சவுத் வேல்ஸ். அங்கதான் வந்து சிட்னி இருக்கு. NSW இஸ் ஸ்டேட் அண்ட் தென் சிட்னி சிட்டி இல்லையா. ஸோ நாங்க வந்து ஸ்டேட்ஸ் அப்ளை பண்ணோம், அதுவும் கிடைச்சது. அண்ட் தென் வி காட் 5 more points அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதை அப்ளை பண்ணோம். வெயிட் பண்ணி ஒரு 2-3 months ஏப்ரல். ஆமா அது வந்து நாங்க வெயிட் பண்ணோம். பட் இட்ஸ் நாட் லைக் ரொம்ப நிறைய பேர் வந்து 1 year மேல வெயிட் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கே வந்து நைட் மிட் நைட் எப்ப பார்த்தாலும் மெயில் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா எப்போ வந்து வருதுன்னே தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து வி கான்ட் see the status அந்த டைம்ல. இப்ப ஆட் பண்ணிருக்காங்க நம்ம தெரியாது. கால்லாம் பண்ணி கேட்போம் ஸ்டேட்டஸ். ஆமா கால் பண்ணி கேட்போம் ஆக்சுவலா. அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கேஸ் வந்து கேஸ் ஆபீசர் அசைன் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஓ கேஸ் ஆபீசர் அசைன் பண்ணியாச்சா, அப்பப்ப சீக்கிரம் வந்து சரி ஓகே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா ஐயோ கவர்மெண்ட் ஆச்சுல இவ்வளவு ஜாலியா வேலை செய்யறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுதான் வந்து ஏப்ரல். அண்ட் ஏப்ரல் 19 தானே, ஏப்ரல் 19 அப்பதான் வந்து டக் நாக் ஆச்சு. ஆமா. ஸோ அண்ட் அது வந்ததுக்கு அப்புறம் வந்து தென் எஸ் வி டிசைடட். ஏன்னா இந்த ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இல்லையா லாஸ்ட் ஒரு 1.5 years. நாங்க வந்து அப்பவே மைண்ட்ல வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது வந்து நாம் பண்ணிட்டு இருப்போம். பட் அது ஃபுல் இன்வால்வ்மெண்ட்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா பேக் ஆஃப் த மைண்ட் வந்து ஒரு சில பிளானிங் ப்ராசஸ் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே இந்த மாதிரி இந்த விசா கிடைச்சதுன்னா இப்போ போகலாம். அண்ட் தென் எப்படி வந்து பேக்கப் என்ன, அந்த ரிஸ்க் எப்படி மெட்டிகேட் பண்றது, அந்த மாதிரி ஒரு சின்ன மைண்ட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கும். அது ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா வந்து சடனா ஒரு முடிவெடுக்கிறோன்னு பண்ணும்போது நம்ம ஏற்கனவே திங்க் பண்ணது எல்லாமே அப்படியே பாப்பாங்க ஆக்சுவலா. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ அதுதான் எக்ஸாக்டா எங்களுக்குமே நடந்துச்சு. அண்ட் தென் விசா வந்ததுக்கு அப்புறம் I just gave her a call. அவ்வளோதான் முடிஞ்சது, ரிசைன் பண்றோம். அண்ட் நாங்கள் ரிசைன் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து அப்பதான் பெங்களூர்ல வீடு வாங்கியிருந்தோம். ஒரு 1.5 years வீடு, 1.5 years இருந்துச்சு வீடு, ஏகப்பட்ட ஃபர்னிச்சர்ஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆமா ஊர்ல வந்து டெப்ட் வேர் ஐ மீன் வீடு ஆப்வியஸ் லோன் இருக்கும் இல்லையா. அண்ட் தென் பிளஸ் இன்னொன்னு வந்து அம்மா அப்பா அவங்க வந்து they are depending on us in terms of money and a lot of things. So அந்த மாதிரி நிறைய எலிமெண்ட் வந்து ஓகே வி ஹேவ் டு லிஸ்ட் டவுன். ஸோ என்னென்ன இருக்கு எப்படி எப்படிலாம் சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது. கடைசியில வந்து பார்த்தா பணம் அவ்வளோ இல்லை ஆக்சுவலா. எப்படி வந்து இவ்வளோ வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டு போறது. ஆப்வியஸ்லி அட் த எண்ட் ஆஃப் த டே வி நீட் மணி டு டேக் கேர் ஆஃப் ஃபியூ திங்ஸ் இந்தியால இருக்கணும். அந்த நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து வி நீட் மணி இன் அக்கௌண்ட் இல்லையா. சரி என்ன பண்ணலாம்னா வந்து ஸோ வேறு வழி கிடையாது, வி ஹேவ் டு கெட் மணி ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது பேங்க்ல கூட கிடையாது, வேற ஒருத்தர்கிட்ட தான் தெரிஞ்சவங்ககிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி தான் வந்து இதெல்லாமே நாங்கள் வந்து ஆரம்பிச்சோம் ஆக்சுவலா. ஸோ அதனாலயும் என்னமோ தெரியல வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஓகே ஃபைன் நாங்க வந்து கிளம்புறோம். அப்பதான் வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து ஹாப்பியா அப்ளை பண்ணி ஹாப்பியா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ரிசைன் பண்ணிட்டு போறோம், இத்தனை வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் கிடையாது.
ஸோ இங்க லோன் இருக்கு, அங்கேயும் போன எக்ஸ்பென்ஸ் இருக்கு. இது எப்படி நம்ம இது எப்படி நம்ம கிராஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ அப்ப நம்ம லிஸ்ட் ஆன் பண்ணி ஒரு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எழுதும்போது வந்து எப்படியும் ஒரு 3 months பேக்கப் வேணும். அந்த 3 monthsக்கான பேக்கப் எழுதும்போது இட் வாஸ் லைக் ஷூட்டிங் அப் வே பியாண்ட் அவர் பட்ஜெட். பட் ஸ்டில் அப்போ கூட வந்து நம்ம மனசு தளர விடாம ஃபைன் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு மைண்டுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஓகே ஃபைன் வேலை கிடைச்சிரும். இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ அந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நாங்க இப்போ சிச்சுவேஷன் எடுத்தோம்னா வந்து நாங்க அப்ப இந்த சிச்சுவேஷன் எடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். யா சோ நாங்க வந்து ஓகே இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் பணம் வாங்கி அண்ட் தென் அவங்க இன்ட்ரெஸ்ட் பணம் வாங்கினா மந்த்லி அவங்களுக்கும் வட்டி கட்டணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இது ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லாரும் இந்த ஆஸ்திரேலியா வந்தவங்க நிறைய பேர்த்தோட டிராவல் ஜேர்னி இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு ஜேர்னில வரும்போது எந்த அளவு ஒரு பாசிட்டிவிட்டியோட இங்க வரோம் அண்ட் அச்சீவ் பண்ணுங்கிற கான்ஃபிடென்ட்டோட வரோங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து என் கூடவே வந்து மீன்ஸ் ஒரே அதே டைம் ஃப்ரேம்லேயே ஜேர்னி பண்ணவங்க நிறைய பேர் திரும்பி போயிருக்காங்க ஆக்சுவலா. ஒன்று வேலை கிடைக்கல, ஒன்று வந்து இங்கே என்வரான்மெண்ட் பிடிக்கல, அண்ட் தேர்ட் திங் வந்து வெதர், அந்த லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா வந்து அவங்க திரும்ப போயிருக்காங்க, ஃபேமிலியோட வருவாங்க, வேலை சம்பளம் வந்து அவ்வளோக்கு பத்தாது, திரும்பி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து நாங்கள் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட வந்தோம். ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி இன்பில்ட் மாதிரியே எங்களுக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. இது எக்ஸாஜரேட் பண்ணணும்னு சொல்லணும்னு கிடையாது, பட் somehow இட் வாஸ் தே. நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் அண்ட் வந்தது வந்து ஆஸ்திரேலியா வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும். ஆமா, இந்த டே இங்க வந்து ஜூன் 23rd ஈவினிங் 5 o'clock வந்து நாங்க சிட்னில லேண்ட் ஆகுறோம். அண்ட் ஏகப்பட்ட மழை வெளியே, சரி மழை, சரி இருட்டு. 5 o'clock அவ்வளோ ஒரு நைட். ஏன்னா இப்பதான் தெரியுது நம்ம ஜூன்ல எல்லாம் இருட்டாகுது. அண்ட் மெயின் திங் என்னன்னா வந்து இங்க சிட்னில வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. என் நண்பரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மட்டும் கேன்பர்ல இருந்தாரு. அவரோட அட்ரஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம் எனி எமர்ஜென்சிக்கு, அவ்வளவுதான். யாருமே தெரியாம ஆஸ்திரேலியால லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் நாங்க எப்படி ஜர்னி கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கறத நீங்க நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூஸா பாருங்க. ஓகே, சோ இந்த வீடியோவே லென்த்தியா போயிடுச்சு. சோ ஆமா, ஸ்டார்டிங்ல 10-15 minutes தான் நாங்க சொல்லிருந்தோம். பட் ஆனா இப்ப இதுவே வந்து பேச வந்து எதுவுமே கட் டவுன் பண்ணணும்னு தோணல. பட் ஆனா வந்து ஆஸ்திரேலியாக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், பண்ண போறவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியா மட்டும் கிடையாது, நீங்க எந்த கண்ட்ரி ட்ரை பண்ணாலுமே வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதை நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபாலோ பண்ணி ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ட்டா பண்ணீங்கன்னா வந்து as I said நாங்களே பண்ணிட்டோம், நீங்க பண்ண மாட்டீங்களா? சோ பட் ஆஸ்திரேலியாக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் ஹார்ட் வொர்க் அண்ட் ஆக்சுவல் இங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம். அது என்னென்னங்கறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் rakilsfamily.